ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024 சொல்லக்கூடிய அளவில் இப்போ தமிழில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் ஹாட்ஸ்பாட். இந்த படம் இந்த வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து சமீப காலமாக தமிழ் படங்கள் அந்த அளவு பெரிய அளவில் ரிலீஸ் ஆகலை. மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் இப்போ வந்து சிறப்பான படமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு லீவுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு குட் ஃப்ரைடே லீவ் வந்து டார்கெட் பண்ணி வந்திருக்க படம் தான் ஹாட்ஸ்பாட்டு. இந்த படம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல முற்போக்கு கருத்துக்களை வந்து விக்னேஷ் கார்த்திக் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. கே பாலச்சந்தர் அவர்கள் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கதைகள் வந்து கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கு டீட்டெயிலாக அனலைஸாக பார்க்கலாம். இந்த படம் இப்போ தியேட்டர்களில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த படம் ட்ரெய்லர்லேயே வந்து பல அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. அது இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சியல் பல ஒரு சர்ச்சைகள்லாம் ஏற்படுத்திச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, சர்ச்சைகள்லாம் இருந்ததா, அதுக்கேற்ற ஒரு விஷயங்கள் படத்தில் இருந்ததா என்னன்றதை டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படத்தை வந்து அடியே திட்டம் 2 இந்த படங்களை இயக்குன விக்னேஷ் கார்த்திக் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஆதித்ய பாஸ்கர், கிஷன், கௌரி கிஷன், அம்மா அபிராமி, சாண்டி மாஸ்டர், சுபாஷ், ஜனனி ஐயர், கலையரசன், அப்புறம் சோஃபியா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. கதை என்னென்னா 4 கதைகளை வந்து ஒரே த்ரெட்டில் இணைச்சிருப்பாங்க. வாங்க இனி ரிவ்யூவில் அல்லது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தளத்தில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணியிருப்போம். அந்த படம் தேட்டர்கள் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க நீங்கள் விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா 4 கதைகளை ஒரே த்ரெட்டில் அடைச்சிருப்பாங்க. அதாவது ஹாப்பி மேரிட் லைஃப், கோல்டன் ரூல்ஸ், தக்காளி சட்னி, ஃபேம் கேம் இப்படின்னு சொல்லி ஒரு 4 கதைகளாம். ஹாப்பி மேரிட் லைஃப் வந்து ஆதித்ய பாஸ்கரும் ஜனனி கௌரி கிஷனும் வந்து 96 படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தில் இப்போ வந்து மெயினாக வந்து ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பெண் அதிகத்துக்கு பதிலாக ஆண்கள் வந்து தாலி கட்டிக்கிட்டு எப்படி இருக்கும், ஆண்கள் வீட்டு வேலைகள்லாம் செஞ்சால் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு வித்தியாசமான சிந்தனையை வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் விக்னேஷ் கார்த்திக். அது எந்த அளவில் எடுபடுச்சுன்றது கிளைமேக்ஸில் சொல்லி முடிச்சிருப்போம். அந்த ஒரு பார்ட்டோட கிளைமேக்ஸில் ஹாப்பி மேரிட் லைஃப்பில் ஒரு சிறப்பான ஒரு இது. அதில் வந்து மாமனாரை நடிச்ச இந்த கோபாலும் நல்லா பண்ணியிருந்தார். ஒரு நல்ல ஒரு இது ஆரம்பமே நல்ல ஒரு டாப் நாச்சாக இருந்தது ஹாப்பி மேரிட் லைஃப் ஸ்டோரி. அதுக்கடுத்தது கோல்டன் ரூல்ஸு. இந்த 2 தான் ஃபஸ்ட் ஹாஃபில் வரும். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் 2 ஸ்டோரிஸு. கோல்டன் ரூல்ஸில் வந்து அம்மா பிராமியும் சாண்டி மாஸ்டரும் நடிச்சிருப்பாங்க. இது உறவு சிக்கல்கள் பற்றின கதை. 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அவங்க லவ் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க 2 பேரும் உறவு முறையில் வந்து கசின்ஸு, அதாவது அண்ணன் தங்கச்சின்னு. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடந்த ட்ராஜடி அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட்டோட சொல்லி முடிச்சிருப்பாரு. அதுதான் அந்த பேலன்ஸான ஒரு கிளைமேக்ஸு. 3வது வந்து கோல்டன் ரூல்ஸு. இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. அதை வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அம்மா பிராமியும் சாரி 3வது வந்து தக்காளி சட்னி. இதுதான் வந்து வித்தியாசமான ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்த வந்து சென்சிட்டிவான விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. சுபாஷ், ஜனனி ஐயர் இவங்க 2 பேரும் தான் இதில் மெயினாக நடிச்சிருப்பாங்க. சுபாஷ் வந்து ஐடியில் வேலை செஞ்சுருப்பாரு. எதிர்பாராத விதமாக அவருக்கு வேலை போயிடும். அவர் ஃபேமிலியை காப்பாற்றணும்னு சொல்லி வீட்டுக்கு தெரியாமல் மேல் செக்ஸ் ஒர்க்கரை வந்து வேலை செஞ்சுட்டு வருவார். ஜேர்னலிஸ்ட்டாக இருக்க ஒரு அபிராமி அந்த ஒரு சாரி ஜனனி ஐயர் வந்து பேட்டி எடுக்க போகும்போது ஒரு நாள் எதாச்சும் இவங்களை சந்திச்சிருவாரு. இவர் மேல் செக்ஸ் ஒர்க்கராக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க திடுக்கின சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க காதல் கைகூடிச்சா இல்லைனா அவங்க பிரிஞ்சிடறாங்களா, பிரேக்கப் ஆகிடுறாங்களா அப்படிங்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. 4வது வந்து ஃபேம் கேம். இது வந்து கலையரசன், சோஃபியா நடிச்சிருப்பாங்க. கலையரசன் வந்து ஆட்டோ டிரைவரு. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன். இவங்க 2 பேரையும் வந்து ஒரு சின்ன இந்த ரியாலிட்டி ஷோஸில் வந்து இந்த பாடுறது, டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி இதில் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி அதில் ஈடுபடுத்தி அதில் கொஞ்சம் நல்ல காசும் வரவும் அவங்க கொஞ்சம் வசதியாக வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க லைஃப்பில் ட்ராஜடிலாம் நடக்குது. இந்த ஒரு ஃபேமஸ்னாலே ஒரு ட்ராஜடி நடக்குது. அது என்னன்றது தான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து சைல்டு அபியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. மொத்தமாக இந்த 4 கதையுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் எப்படி வந்து ஒரு இது வரைக்கும் தொடாத வித்தியாசமான கதைகள், அஹெட் ஆஃப் டைம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவில் கதைகள் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி 4 ஒரு சிக்கலான கதைகளை எடுத்துக்கிட்டு அதை ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எந்த வித முகசுளிப்பும் இல்லாத அளவுக்கு டீசெண்டாகவே ஹேண்டில் பண்ணி சிறப்பாக கொண்டு போயிட்டார் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங் டைரக்டராக தெரிகிறாரு. 3மே வித்தியாசமான படங்கள் இது வரைக்கும் அவர் எடுத்தது. திட்டம் 2 அது ஒரு விருப்பமான படம். அப்புறம் அடியேன் வந்து அது அதர் யூனிவர்ஸ் கதை. இது வந்து ஒரு ஆந்தாலஜி டைப்பான ஒரு 4 கதையை எடுத்துக்கிட்டு இதையும் நல்லா போர் அடிக்காமல் எந்த இடத்துலையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு குறை வைக்காமல் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு நல்லா எதிர்பார்க்குறது என்கேஜிங்காக நம்மளை கட்டி போட்டு வைக்கக்கூடிய அளவுகள் இருக்குது. அது இல்லாமல் இதில் சொல்லக்கூடிய சிக்கல்கள் வந்து 18+ சிக்கல்கள். ஸோ அதனால் 18+ இருக்கவங்க பார்க்க வேண்டிய படம். அது இல்லாமல் ஃபேமிலியில் இருக்கவங்களும் நிறைய டேக் அவே உள்ள மெசேஜஸ் உள்ள படம். விழிப்புணர்வு ஒரு மெசேஜஸ் சொன்னதால் நல்ல ஒரு கதைக்களம் கண்டிப்பாக சொல்லலாம். இதில் வந்து மியூசிக் வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காரு சதீஷ் ரகுநாத், அப்புறம் வான். இவங்க தான் மியூசிக் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கேமரா வந்து சிறப்பாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. சினிமோட்டோகிராஃபி 4 வீடியோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் காமிச்சிருப்பாங்க. அவுட்டோர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும்.
4 வீடு, அதுக்கு இன்டீரியர் எல்லாமே வேற லெவலா பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டருக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாரி முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு கதை. இந்த மாதிரியான கதைகள் சாதாரணமான ஒரு நார்மல் டெம்ப்ளேட்லேருந்து விலகி, ஒரு வித்தியாசமான படத்த வந்து ரொம்பவும் வந்து டாக்குமெண்ட்ரியா போகாம, ப்ரீச்சிங் மோட் போகாம, ஓரளவுக்கு சிறப்பாவே கையாண்டிருக்காரு இயக்குனர். அது 4வது கதையான ஃபேம் கேம் மட்டும் கலையரசன் வரது மட்டும் கொஞ்சம் இது மாரி இருக்கும். ப்ரீச்சிங் மோடு. அதுவும் வசனங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாவே இருக்கும். அது வந்து என்னன்னா, குட் டச், பேட் டச் இது கலையரசன் பேசுவாரு அந்த ஸ்டேஜில சிறப்பாவே பண்ணியிருப்பாரு. ஆர்ட் டைரக்டரா வந்தாலும் சிறப்பான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாரு. குட் டச், பேட் டச்லாம் சொல்லி தர்றீங்க. ஆனா ரியாலிட்டி ஷோல வந்து தொட்டு தொட்டு நடிக்கிறாங்க. அவங்க வயசுக்கு மீறின இதெல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இந்த கணக்குல வராதா? அது இல்லாம இது சைல்ட் லேபர் மாரி தானே அப்படின்னு சொல்லி விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு. பாருங்க உங்களுக்கே புரியும். ஸோ நல்ல வித்தியாசமான கதைகள், நல்ல ஒரு படம்ன்றதுக்காக கண்டிப்பா எந்த கான்ட்ரோவர்சி இருந்தாலும் நம்மள பொறுத்தவரைக்கும் அதில படத்தில எந்த ஒரு கான்ட்ரோவர்சியும் வந்து ரொம்பவும் மிகைப்படுத்தாம நம்மள வந்து கேள்வி கேட்டுக்கிற அளவுக்கு, ஒரு உழுக்குற அளவுக்கான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு பாராட்டுகள். அது இல்லாம ஏற்கனவே சொன்ன மாரி டெக்னிக்கலி சவுண்டான படம். படம் ஆகா ஓஹோ மைனஸ் இல்லன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது இல்லன்னா கோல்டன் ரூட்ஸ்ல அந்த ஒரு சாண்டி மாஸ்டரும், அம்மா பிரியாமி நடிச்சிருப்பாங்க. அந்த உறவு சிக்கல்களான கதைய வந்து இன்னும் கொஞ்சம் எண்டிங் வந்து சிறப்பா கிளைமாக்ஸ் மாரி முடிச்சிருக்கலாம். மத்தபடி இன்னொன்னு ஃபேம் கேம்ல வந்து சைல்டு அந்த லேபர் அந்த மாரி சொல்லும்போது, கலை வந்து வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா கலைத்துறையில வந்து சின்ன வயசுலேருந்தே சைல்டு ப்ராடஜின்னு சொல்லக்கூடிய அளவுல மிகப்பெரிய பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மாண்டில் சீனிவாசன் அவர்கள், அப்புறம் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள், அப்புறம் நடன இயக்குனர் நடன புயல் பிரபுதேவா அவர்கள். இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஒரு சின்ன வயசுலேருந்து நடிச்சு அது கலை மூலியமா ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு உலக புகழ் பெற்றவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இதில காமிக்கப்படுறது ஒரு சில விதிவிலக்கு தான். அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்காது. ஸோ பேரண்ட்ஸ் தான் கைடன்ஸ் குடுத்து அத வந்து நல்லபடியா கொண்டு போணும். அது இல்லாம இப்போ ஒரு காலத்தில வந்து மேடைகளே இல்லாம இருந்தது. ஒன்லி தூர்தர்ஷன், வானொலின்னு 2, 3 ஊடகங்கள் தான் இருந்தது. இன்னைக்கு சேட்டலைட் வந்து பல கதவுகள திறந்து வச்சிருக்கு. ஸோ சின்ன பசங்களே டேலண்டான அந்த ஒரு எந்தெந்த வித்தியாசம் மிமிக்ரி, அப்புறம் இந்த சின்ன பசங்கள்லயே அந்த ஒரு திறமையானவங்கலாம் நெறைய இருக்காங்க. சமீபத்திலே ஒரு ஊடகங்கள் வழியா சோசியல் மீடியா பிரபலமானவங்க பசங்கலாம் பெரிய அளவுக்குல வராங்க. யூடியூப்லயும் சரி, எல்லா இதுலயும் சின்ன பசங்களா இருந்தவங்களும் டெவலப் ஆயிட்டு வராங்க. ஸோ அது நம்ம பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ ஒரு சில எக்செப்ஷனல் இருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. எனிவே சொன்ன விஷயம் வந்து இதுவரைக்கும் நம்ம சென்சிட்டிவா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். எப்படி வந்து இந்த ஒரு ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து சின்ன பசங்கள அவங்க வயசுக்கு மீறின விஷயங்கள், 18+ விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு சொன்னதுக்காக அந்த விஷயத்த பாராட்டினாலும், இதில சைல்டு ப்ராடஜியும் அடங்கும். அவங்களும் இதில கவர் ஆவாங்க. அதனால சைல்டு வந்து கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. விருப்பம் இருக்கவங்க குறிப்பா சொல்லணும்னா கிரிக்கெட்ல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெண்டுல்கர் அவர்கள். அவர் வந்து படிப்பு சரியா வரல. அவர் 10த், 12த் தான் முடிச்சுட்டு கிரிக்கெட்டுக்கு வந்தாரு. அவர் இன்னைக்கு உலக புகழ் பெற்று வந்து காட் ஆஃப் கிரிக்கெட்ன்னு பேர் வாங்கிட்டாரு. ஸோ, அதனால சின்ன பசங்களே டேலண்ட் இருந்தா அவங்க வளர்றதுல பெரிய விஷயம். வந்து பூவுக்கும் வந்து பெற்றோர்களும் சுத்தி இருக்கவங்களும் தான் அத கண்டறிஞ்சு இது பண்ணணும். என்ன கேர்ஃபுல்லா இருக்கணும். மத்தபடி சைல்டு அபியூஸ்க்கு வந்து இடம் குடுக்காம விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்ல அந்த விதத்தில ஒரு விஷயம். சின்ன சின்ன மைனஸ் தான் என்னால பார்க்கப்படுது. மத்தபடி இது மொத்தத்தில 18+ பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம். விறுவிறுப்பான படம். எந்த இடத்துலயும் ப்ரீச்சிங் மோடா போகாது. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் நம்ம சைட்லேருந்து. விமர்சனங்கள்லாம் வந்து கான்ட்ரோவர்ஷியலா வந்தாலும், அப்புறம் சில மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் நம்ம சைட பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஒரு தரமான சம்பவம். கண்டிப்பா இது 18+ பார்க்கக்கூடிய படம். 18+க்கு கீழ இருக்கவங்க கண்டிப்பா இந்த படம் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா, அவங்களுக்கான சப்ஜெக்ட்டும் இல்ல. இது அவங்களுக்கு புரியவும் புரியாது. சில காட்சிகள்லாம் வந்து படத்திலேயே சர்டிஃபிகேட் தான் குடுத்துருக்காங்க. அத மைண்ட்ல வச்சுட்டு இந்த படம் தியேட்டர்கள்ல வந்துகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு வெற்றிகரமா. இந்த மாரி படங்கள்ல பாராட்டுனா தான் நம்ம தமிழ் படமும் வந்து அடுத்த மாநிலங்கள்லயும் சரி, உலக அளவிலயும் புகழ் பெறும். ஸோ, அதனால நல்ல தரமான படத்த குடுத்த அந்த மொத்த குழுவுக்கும் நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். ஸோ, நீங்க வந்து ரிவ்யூ பத்தி கவலைப்படாம நல்ல விறுவிறுப்பான படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 18+ இருக்கவங்க இந்த படத்த கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த இடத்துலயும் ஏமாத்தாது. படம் பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னூட்டங்க தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம் உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.